எண்ணம் நல்லா இருந்தா செயல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணம் உடனே ஒருத்தரை போய் பாதிக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் உடனே காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை உணர்ந்த தருணம் ஒரு நாள் இருக்கு. அது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு 5:05க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை லேட்டா எழுந்திரிக்கலாம்னு ஐடியா பண்ணுவேன். ஆனா முடியாது, சீக்கிரமா முடிச்சிருவேன். அன்னைக்கு அப்படிதான் காலையில நேரமாகவும் முடிச்சிட்டேன். பாப்பா குழந்தைங்களாம் எழுந்திருக்கல. சரி போய் என்னோட வேலையை முடிச்சு நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காரலாமே அப்படின்ட்டு பால்கனிக்கிட்ட போனேன். இப்போ தூரத்துல ஒரு அப்பா அம்மா ஒருத்தர் மொத்தம் 3 பேர் ஒரு 1000 அடி தூரத்துல வந்துட்டு இருக்காங்க. அவங்கள இங்க பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே எங்க பாப்பாவும் எங்க அண்ணன் பொண்ணும் டிஃபன் வாங்க கடைக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு எங்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றா. அம்மா அந்த அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க. அவங்கள எப்படி சொல்றதுன்னு தெரியல. கேலா பாயா அந்த மாதிரி இருப்பாங்களேம்மா அப்படின்னு சொன்னான். அவகிட்ட என்னால விளக்கம் கொடுத்து நான் புரிஞ்சு